வணக்கம் நண்பர்களே. நம் எல்லோருடைய மனதிலும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இது. நான் கடவுளிடம் இவ்வளவு உண்மையாக வேண்டிக் கொள்கிறேனே, இத்தனை பூஜைகள் செய்கிறேனே, ஆனால் என் வேண்டுதல் மட்டும் ஏன் உடனே நிறைவேறுவதில்லை? கடவுள் என் குரலை கேட்கவில்லையா? இந்த கேள்வி உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது. இன்று நாம் பார்க்கப் போவது வெறும் வேண்டுதலை பற்றி மட்டுமல்ல, அந்த வேண்டுதலை எப்படி பிரபஞ்ச சக்தியோடு, அதாவது இறை சக்தியோடு இணைப்பது என்பதை பற்றித்தான். உலக புகழ்பெற்ற தி சீக்ரெட் புத்தகம் சொல்லும் ஒரு ரகசியம் இது. நாம் இத்தனை நாட்களாக கடவுளிடம் கையேந்தி நம் வேண்டுதல்களை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையில் நாம் செய்ய வேண்டியது அதுவல்ல. நாம் இறைவனின் பிள்ளைகள். அவரிடம் இருக்கும் அனைத்து செல்வங்களுக்கும் நாமே வாரிசுகள். அப்படி இருக்க நம் வேண்டுதல் ஏன் தாமதமாகிறது? காரணம், நாம் வேண்டிக் கொள்ளும் முறையில் இருக்கும் ஒரு சிறிய தவறுதான். அந்த தவறை திருத்தி இறைவனின் அதிர்வலைகளோடு நம் மனதை எப்படி இணைப்பது, கேட்டதை உடனே பெறுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கப் போகிறோம். கடைசி வரை கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. பகுதி 1. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு பற்றாக்குறை மனநிலை. நண்பர்களே, நம்மில் பெரும்பாலோர் இறைவனிடம் எப்படி வேண்டுகிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். கடவுளே, எனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது, இதிலிருந்து என்னை காப்பாற்று. எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, தயவு செய்து எனக்கு வேலை வாங்கி கொடு. அடுத்து, என் உடல்நிலை சரியில்லை, என்னை குணப்படுத்து. இப்படித்தானே? இதுதானே நமது பிரார்த்தனை. ஆமாம், இதில் என்ன தவறு என்று நீங்கள் கேட்கலாம். தி சீக்ரெட் புத்தகத்தில் கூறியுள்ள ஈர்ப்பு விதிப்படி தவறு இங்கேதான் இருக்கிறது. நீங்கள் எதை அதிகமாக உணர்கிறீர்களோ அதையே உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பீர்கள். நீங்கள் எனக்கு கடன் இருக்கிறது என்று சொல்லும்போது உங்கள் கவனம் முழுவதும் கடன் என்ற வார்த்தையின் மீதும் பணம் இல்லை என்ற உணர்வின் மீதும் தான் இருக்கிறது. இப்பிரபஞ்சம் அல்லது இறைவன் நீங்கள் கேட்கும் வார்த்தைகளை மட்டும் பார்ப்பதில்லை, நீங்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகளைத்தான் பார்க்கிறார்கள். உங்கள் மனதில் என்னிடம் இல்லை என்ற பற்றாக்குறை உணர்வு, அதாவது ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் இருக்கும்போது நீங்கள் எத்தனை முறை வேண்டினாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு இல்லை என்ற நிலையைத்தான் மீண்டும் மீண்டும் கொடுக்கும். நாம் பிச்சைக்காரர்கள் அல்ல, படைப்பாளிகள். இறைவனிடம் கெஞ்சுவதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் வாழ்க்கை ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்ற மனநிலைக்கு மாறுங்கள். இதுதான் முதல் படி. பகுதி 2. வேண்டுதலை நிறைவேற்றும் 3 மந்திரப்படிகள். சரி, அப்படி என்றால் எப்படித்தான் சரியான முறையில் வேண்டுவது என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். தி சீக்ரெட் 3 எளிய ஆனால் சக்தி வாய்ந்த படிகளை சொல்கிறது. அதில் முதல் படி, தெளிவாக கேளுங்கள். ஆஸ்க் கிளியர்லி. இறைவனுக்கு உங்கள் தேவை என்ன என்பது தெளிவாக தெரிய வேண்டும். எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று மொட்டையாக கேட்காதீர்கள். எனது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து மகிழ்ச்சியாக வாழ எனக்கு மாதம் இவ்வளவு ரூபாய் வருமானம் தேவை என்று தெளிவாக கேளுங்கள். எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கேட்காமல், நான் விரும்பும் இந்த துறையில், இந்த பதவியில் இவ்வளவு சம்பளத்துடன் எனக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றி என்று கேளுங்கள். அன்பர்களே, தெளிவுதான் சக்தி. அடுத்து 2வது படி, முழுமையாக நம்புங்கள். இதுதான் மிக முக்கியமான மற்றும் கடினமான பகுதி. அன்பர்களே, நீங்கள் கேட்ட விஷயம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது ஏற்கனவே பிரபஞ்சத்தில் உங்களுக்காக உருவாக்கப்பட்டு விட்டது என்று முழுமையாக நம்ப வேண்டும். ஒரு ஹோட்டலுக்கு சென்று உணவு ஆர்டர் செய்த பிறகு வருமா வராதா என்று சந்தேகப்பட மாட்டீர்கள் தானே? அது நிச்சயம் வரும் என்று காத்திருப்பீர்கள். அதே நம்பிக்கை உங்கள் வேண்டுதலிலும் இருக்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் வேண்டுதல் பலிக்காது. எனக்கு இது கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். அடுத்து 3வது படி, உணர்வு பூர்வமாக பெறுங்கள். நீங்கள் கேட்ட விஷயம் இப்போது உங்கள் கையில் கிடைத்தால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்களோ, எப்படி துள்ளி குதிப்பீர்களோ.
அதே மகிழ்ச்சியை, அதே உணர்வை இப்போது வெளிப்படுத்துங்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்யுங்கள். விஷுவலைசேஷன். அந்த கற்பனையில் வரும் மகிழ்ச்சியான உணர்வுதான் எமோஷன். உங்கள் வேண்டுதலை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் ராக்கெட் எரிபொருள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போதுதான் உங்கள் அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ், இறைவனின் அதிர்வலைகளோடு இணையும். அப்போதுதான் கேட்டது கிடைக்கும். பகுதி 3. உடனடி பலன் தரும் ரகசிய சாவி. நன்றி உணர்வு. வேண்டுதல்களை வேகமாக நிறைவேற்ற ஒரு மேஜிக் சாவி இருக்கிறது. அதுதான் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். நாம் எல்லோரும் எப்போது நன்றி சொல்வோம்? ஒரு விஷயம் கிடைத்த பிறகுதான் சொல்வோம். ஆனால் ரகசியம் என்னவென்றால், உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைப்பதற்கு முன்பே அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவா, எனக்கு இந்த அற்புதமான வேலையை கொடுத்ததற்கு நன்றி, என் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நன்றி என்று அது நடப்பதற்கு முன்பே நன்றி கூறுங்கள். ஏன் தெரியுமா அன்பர்களே? நடப்பதற்கு முன்பே நீங்கள் நன்றி சொல்லும் போது உங்கள் ஆழ்மனம், ஓ, இவனுக்கு இது கிடைத்து விட்டது போலிருக்கிறது என்று நம்பத் தொடங்குகிறது. அந்த நம்பிக்கை அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் வேகமாக ஈர்த்து தரும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் உங்களிடம் தற்போது இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். பிறகு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவை எல்லாம் கிடைத்து விட்டதாக நினைத்து நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் மேலும் பல நல்ல விஷயங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். இதுதான் இறைவனின் கணக்கு. முடிவுரை மற்றும் செயல்முறை. அன்பார்ந்த மெய்யன்பர்களே, இறைவன் பல வரங்களை அள்ளித்தரும் கற்பக விருட்சம். அவரிடம் இல்லை என்ற வார்த்தையே கிடையாது. நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தருகிறேன் என்று தான் சொல்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை, அதாவது சரியான மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இனிமேல் அழாதீர்கள், கெஞ்சாதீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளராக, உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைத்து விட்டதாக உணருங்கள். அப்படி ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்து இறைவனிடம் பேசுங்கள். இன்றிலிருந்தே இதை ஒரு பயிற்சியாக தொடங்குங்கள். 1. என்ன வேண்டும் என்பதை தெளிவாக எழுதுங்கள். 2. அது கிடைத்து விட்டதாக நம்பி அதற்கான மகிழ்ச்சியை இப்போதே உணருங்கள். 3. எல்லாவற்றிற்கும் முன்கூட்டியே கிடைத்து விட்டதாக எண்ணி நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு அற்புதமாக மாறும். உங்கள் வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேறும். இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் கைகளில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய அனுபவங்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். அது மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை தரும். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. சுபம்.